தேனி மாவட்டம் பெரியகுளம் அருகே அரசு உயர்நிலைப் பள்ளி முன்பு உள்ள சுகாதார வளாகத்தை சீர் செய்ய அப்பகுதி மக்கள் வலியுறுத்தியுள்ளனர். தாமரைக்குளம் பேரூராட்சிக்குட்பட்ட காந்திநகர் பகுதி அரசு உயர்நிலைப் பள்ளி முன்பாக சுகாதார வளாகத்திலிருந்து துர்நாற்றத்துடன் கழிவுநீர் வெளியேறி வருகிறது. இதனால் மாணவ மாணவிகள் கல்வி கற்க முடியாமலும் ஆசிரியர்கள் பாடம் எடுக்க முடியாமலும் திணறி வருகின்றனர். இதுகுறித்து பேரூராட்சி நிர்வாகத்திற்கு நீண்ட நாட்களாக கோரிக்கை வைத்தும் உரிய நடவடிக்கை எடுக்கவில்லை என குற்றம் சாட்டும் பொதுமக்கள் விரைவில் இதுகுறித்து நடவடிக்கை எடுக்காவிட்டால் பல்வேறு கட்ட போராட்டம் நடத்தப்படும் என விடிய அரசுக்கு எச்சரிக்கை விடுத்தனர். கடலூர் மாவட்டம் விருத்தாச்சலம் அருகே 10 ரூபாய் குளிர்பானம் குடித்த சிறுவன் கல்லீரல் பாதிக்கப்பட்டு உயிருக்கு ஆபத்தான நிலையில் உள்ளார். சாத்தப்பாடியைச் சேர்ந்த கிருஷ்ணவேணி என்பவரது 9 வயது மகன் ஜெகதீஷ் பெட்டிக்கடையில் 10 ரூபாய்க்கு விற்கப்படும் குளிர்பானத்தை வாங்கி குடித்ததில் மயக்கமடைந்துள்ளார். அந்த குளிர்பான பாட்டிலில் 2 மாத்திரைகள் கிடந்துள்ளது. இதனையடுத்து சிதம்பரம் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட நிலையில் அங்கு உரிய சிகிச்சை அளிக்காததால் விருத்தாச்சலத்தில் உள்ள தனியார் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டார். குளிர்பான கம்பெனி மீது புகார் அளித்தும் விடிய அரசின் ஏவல் துறையினர் எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை என பாதிக்கப்பட்ட சிறுவனின் குடும்பத்தினர் குற்றம் சாட்டியுள்ளனர். விடிய அரசின் உணவு பாதுகாப்பு துறையின் அலட்சியத்தால் பிஞ்சு குழந்தைகள் நச்சுத்தனமான தின்பண்டங்களை உண்டு உயிரிழக்கும் ஆபத்தான சூழல் நிலவுகிறது. தேனி மாவட்டம் உத்தமபாளையத்தில் இளைஞர் மின்கம்பியில் பாய்ந்து தற்கொலை செய்து கொண்ட சம்பவம் பெரும் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. உத்தமபாளையம் பாறைமேட்டு தெருவில் வசித்து வரும் ஷியாம் நிஜந்தனும் அவரது மைத்துனர் ஆனந்தராஜனும் உயிருக்குயிரான நண்பர்களாக இருந்து வந்துள்ளனர். இந்நிலையில் கருக்கோடை பகுதியில் ஷியாம் நிஜந்தன் சாலை விபத்தில் உயிரிழந்த நிலையில் துக்கம் தாங்காமல் இருந்த ஆனந்தராஜன் தனது வீட்டின் அருகே உள்ள மின்கம்பத்தின் மீது ஏறி உயரழுத்த மின்கம்பியை பிடித்து தற்கொலை செய்து கொண்டுள்ளார்.